ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல சுக்ரீவன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுக்ரீவனும் அவரோட அண்ணன் வாலியும் மொத்த வானர படைக்கு தலைவர்களா இருந்தாங்க. ஒரு பிரச்சனையில வாலி சுக்ரீவனை கொல்றதுக்கே முடிவு பண்ணிட்டாரு. சுக்ரீவனை தெரு தெருவா காடு காடா மலைமலையா துரத்தினாரு. சுக்ரீவன் உயிர் தப்பி ரிஷமுக பர்வதத்துல ஒளிஞ்சு வாழ்ந்தாரு. சுக்ரீவன் பக்கம் நியாயம் இருந்ததுனால ஹனுமன் சுக்ரீவன் கூடவே இருந்தாரு. ராமர் சீதையை தேடி வரும்போது ரிஷமுக பர்வதத்துல ஹனுமனை சந்திக்கிறாரு. விஷயத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஹனுமன் ராமரை சுக்ரீவன் கிட்ட கூட்டிட்டு போறாரு. ராமர் தன்னோட மனைவி காணன்றத விஷயத்தை பூரா சுக்ரீவனுக்கு எடுத்து சொல்றாரு. அப்போ சுக்ரீவன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு புஷ்பக விமானத்துல ஒரு ராட்சசன் ஒரு பொண்ணை கடத்திட்டு போகும்போது அந்த பெண் தன் உடம்புல இருக்கிற அத்தனை நகைகளையும் ஒன்னொன்னா கலட்டி கீழே போட்டாங்க. அந்த நகைகள் எல்லாம் நாங்க தான் எடுத்து வச்சிருக்கோம். ராமரே, நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு சீதா தேவியா இருக்கணும்னு எங்களுக்கு தோணுது. அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறோம். அந்த நகையை பார்த்து இது சீதா தேவியோட நகையான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நகையெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஒவ்வொரு நகையா காமிக்க ராமரோட கண்கள்ல ஒரு ராட்சசன் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்றத கேள்விப்பட்டது மட்டும் இல்லாம நகைகள் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்றதையும் கேள்விப்பட்ட உடனே ராமரோட கண்கள்ல கண்ணீர் தேங்கி நிக்குது. ராமரோட கண்களில் கண்ணீர் தேங்கி நிற்கிறதுனால அவருக்கு கண்ணு மங்களா தெரியுது. எந்த நகையும் அவருக்கு கிளியராகவே தெரியல. உடனே ராமர் லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா, நீ பார்த்து சொல்லு இது சீதா தேவியோட நகையா அப்படின்னு சொல்றாரு. சுக்ரீவன் ஒவ்வொரு நகையா எடுத்து லக்ஷ்மணனுக்கு காமிக்கிறாரு. லக்ஷ்மணன் எல்லா நகையும் பார்த்து தெரியல அப்படின்னு தான் சொல்றாரு. கடைசியா கால் சிலம்ப காமிச்ச உடனே இது எங்க அண்ணியோட நகை தான் அப்படின்னு சொல்றாரு. சுக்ரீவன், இவ்வளோ நேரமா நான் காமிக்கும் போது தெரியலன்னு தான் சொன்னேன். இப்போ இந்த கால் சிலம்ப காமிக்கும் போது உங்க அண்ணின்னு சொல்றியே, எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மணன், சுக்ரீவா, நான் எங்க அண்ணியோட காலை தவிர எதையுமே பார்த்தது இல்லையே, வேற நகையை பார்த்து எப்படி அதை எங்க அண்ணியோட நகைன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சுக்ரீவன், ராமரே, அப்போ சீதையை தான் அந்த ராட்சசன் தூக்கிட்டு போயிருக்கான். இப்போ உங்க மனைவியை கூட்டிட்டு வர்றதுக்கு என்னால முயன்ற உதவியை நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமர், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்கள எனக்கு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஹனுமன் மூலியமா ராமருக்கு தெரிய வருது சுக்ரீவனோட மனைவிய வாலி தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனே ராமர், சீதையை கூட்டிட்டு வர்றதை பத்தி அப்புறம் பேசுவோம், முதல்ல வாலியை கூப்பிடு, முதல்ல உன்னோட மனைவிய நான் வாலி கிட்ட இருந்து கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்தணும், அதுதான் என்னோட முதல் வேலை அப்படின்னு ராமர் சொல்றாரு. இதுக்கு தொடர்ச்சியா என்ன நடந்தது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ராமரோட கதையை கேட்ட உடனே உயிரை கொடுத்து உதவி பண்ண ரெடியா இருந்த சுக்ரீவனுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.